அப்பா, நாங்க எல்லாரும் இப்பவே சேர்ந்து ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிறோம். அண்ணன் வாங்க, அங்கிள் சீக்கிரம் வாங்க. நிலா கூட யாருமா அது போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க? அவங்கதான் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க அங்கிள். எனது மாப்பிள்ளை வீடா? உன் மாமனார் வேற மாதிரி சொன்னாரே, என்ன சொன்னாரு? அவங்க எல்லாரும் உங்க வீட்டுல வேலை பார்க்குற ஆளுங்கன்னு சொன்னாரு. ஐயோ, அப்படிலாம் இல்ல, அவரு வேற யாராச்சும் பார்த்து அப்படி சொல்லியிருப்பாரு. நிலா சீக்கிரம் போட்டோ எடுத்தாச்சா? சொந்தக்காரங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு நிலாக்கு நான் பெரிய இடமா பார்த்து நல்லா கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. பசங்க ஆசைப்பட்டத நிறைவேற்றுறதானே அப்பா அம்மாவோட கடமை. மாப்பிள்ள எங்க வசதிக்கு ஈக்குவலா இல்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அவரு சொந்தமா டிராவல்ஸ் வச்சிருக்காரு. ஒரு நாள் என் பொண்ணு என்கிட்ட வந்து, நான் இவர்தான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். நான் எந்த ஸ்டேட்டஸ் எதையுமே பார்க்காம சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு மாப்பிள்ளையோட உழைக்கிற குணம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சாதா டிரைவரா இருந்து படிப்படியா முன்னேறி இப்போ பெரிய டிராவல்ஸ் வச்சிருக்காரு. மாப்பிள்ளையோட அண்ணன் தம்பி எல்லாருமே தனித்தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி எந்த அப்பாவும் கௌரவத்தை தூக்கி போட்டு இப்படி துணிச்சலான முடிவை எடுக்கவே முடியாது. மைக்க என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்சம் பேசணும். அப்பா, நிலா ஏதாச்சும் உளர போறா? எங்க அப்பா இப்போ நிறைய விஷயம் ஷேர் பண்ணாரு. அதே மாதிரி நானும் சில விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா சொன்ன மாதிரி சோழன் டிராவல்ஸ் கம்பெனி எல்லாம் ஒன்னும் வச்சு நடத்தல. அவரு ஒரு டிராவல்ஸ் கம்பெனில டிரைவரா வேலை பாக்குறாரு. அவரோட ஃபேமிலி ரொம்ப சாதாரண ஃபேமிலி தான். அப்பா சொன்ன மாதிரி அவங்க யாரும் பிசினஸ் எல்லாம் பண்ணல. ஒரு வருஷம் கழிச்சு எங்களை ஏத்துக்கிட்டு இந்த ரிசப்ஷனை பண்றாரு. என்னதான் எங்க அப்பா பெரிய பணக்காரரா இருந்தாலும் நான் கேட்ட எதையுமே அவர் செஞ்சதில்ல. எனக்கு நல்ல பெரிய காலேஜ்ல சீட் கிடைச்சது. ஆனா நான் அவங்க பக்கத்துலயே இருக்குங்கிறதுக்காக சாதாரண காலேஜ்ல தான் என்ன படிக்க வச்சாரு. நான் படிச்சு நல்ல பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவ்வளவு வசதியான குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு வேலைக்கு போக கூடாது, அது கௌரவ குறைச்சல்னு என்ன வேலைக்கு அனுப்பல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபாரின் மாப்பிள்ளைய பார்த்தாரு. நல்லா சம்பாதிச்சு சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுற எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஊர்ல வீட்டையும் புருஷனையும் கவனிச்சுக்கிற வேலை பிடிக்கல. ஆனா நான் எப்போ சோழனை கல்யாணம் பண்ணணும், அப்பல இருந்து நான் இண்டிபெண்டா நிறைய விஷயத்த பண்ண முடியுது. எனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு கேட்டு செய்யறாங்க. சோழன் குடும்பம் எனக்கு கிடைச்சது பெரிய வரம்.